எல்லா ஊருக்கும் எனக்கு டூர் போய் பழக்கம் இருக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. முன்னாடிலாம் நாங்க போற நிகழ்ச்சிகள்லயே அந்த லாஸ்ட் 4 நாள் சேர் எடுத்துருங்க, அசிங்கமா இருக்கு போட்டோல பாக்க அப்படின்னு சொல்லுவோம். சேரை ஃபில்அப் பண்ண கஷ்டப்பட்ட காலம்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அரங்கம் முழுக்க சேர போட்டு சேர போட இடம் இல்லாம நிக்கக்கூடிய ஆட்களை பார்க்கும் பொழுது பாஜக எந்த ஒரு அசுர வளர்ச்சி தமிழகத்தில் அடைந்து கொண்டிருப்பது என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் எதுவுமே கிடையாது. அதுவும் குறிப்பாக இளைஞரின் நிர்வாகிகள் கூட்டம் என்று சொன்னால் கூட அதிகப்படியான முதியவர்களை பார்க்கக்கூடிய நிலைமைதான் தமிழகத்தில் எந்த கட்சிக்கு சென்றாலும் இருக்கும். ஆனா இங்க பொறுப்புல இருக்கும் பேரன்பாடி நிர்வாகிகளை தவிர்த்து என்னால ஆணித்தரமாக சொல்ல முடியும் 30 வயதுக்கு மேற்பட்டவர் கூட இல்லாத ஒரு சிங்கம் கூட்டம் இங்க மக்கள் தான் இருக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட உங்கள் மாவட்டத்துக்கும் மாவட்டத்தை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நவம்பர் 22, 2019 தான் தனி மாவட்டமாக தென்காசி உருவாக்கப்பட்டு எனக்கு தெரிஞ்சது தமிழகத்திலே மிக அழகான மாவட்டம் என்றால் உங்க தென்காசி மாவட்டம் தான். நிச்சயமாக காசி விஸ்வநாதரோட அருளோடு தென்காசி பகுதியில் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் நமது வேட்பாளர்கள் கூட்டணியில் போட்டியிட்டாலும் சரி, தனித்து போட்டியிட்டாலும் சரி, தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற இன்னைக்கு எனக்கு இந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து போன் பண்ணாங்க. அவங்க பொதுவா இந்த மாதிரி சீக்கிரம் போன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் இன்னைக்கு முன்பாக தூத்துக்குடி தெற்குல நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு தூத்துக்குடி வடக்குக்கு போயிட்டு வரேன். அந்த நிகழ்ச்சிகளை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதிமுகவில் உள்ள அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்தா கூட, ஆட்சி பீடத்தில் உள்ளவர்கள் வந்தா கூட அவர்களுக்கு தரப்படும் வரவேற்பை விட 10 மடங்கு சிறப்பான வரவேற்பை எனக்கு நீங்க கொடுத்திருந்தாங்க. அந்த வரவேற்பை பார்த்துட்டு சென்னையில இருந்து இந்துல இருந்து போன் பண்ணி, என்னங்க ஆச்சு உங்க இளைஞர் நீ இந்த அளவுக்கு வேகப்படுத்திட்டீங்க, உண்மையிலேயே பிரம்மாண்டமா இருக்கீங்க, ஏன்னா இதுல யாருமே காசு கொடுத்து கூட்டியதும் கிடையாது, ஒருத்தங்களுக்கு 1 ரூபாய் பணம் கிடையாது. அவ்வளவு ஒரு நிகழ்ச்சி தானாக வந்திருக்கு. சரி, அங்க இந்த நிகழ்ச்சியோட பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்க இருந்து கிளம்பி கோவில்பட்டி போயிட்டு இருந்தோம். அடமழை, பயங்கர மழை. நீங்க நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர மழை அந்த பகுதியில. நீங்க மாவட்ட அண்ணன் கூட போயிருந்தாரு, பயங்கர மழைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு இடத்துல எனக்கு வந்து அந்த இடத்துல என்னையே அறியாம கண்ணுல தண்ணி வரும் அளவுக்கு அந்த கொட்டும் மழையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தெருவில் இருந்து பாரத் மாதா கி ஜெய் ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள். நம்ம கட்சிக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி, நம்ம கட்சியோட தனி பெருமை என்னவென்றால் எந்த ஒரு காலகட்டத்திலும் தலைவர் வாழ்க, தலைவி வாழ்க, ஐயா வாழ்க, அம்மா வாழ்க, கலைஞர் வாழ்க என்று எங்கும் கூவாமல் பாரத அன்னை வாழ்க என்று கூறக்கூடிய ஒரே அதனால எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்ம தனிநபர் போற்றுதல் என்பதற்கே செல்லாமல் பாரத நாட்டையும் பாரத அன்னையும் நேசித்து அவர்களை மட்டுமே போற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, தூத்துக்குடி வடக்கு பகுதியில தமிழகத்தில் முதல் முறையாக இளைஞர்ணிக்கு என்று தேசிய நெடுஞ்சாலையில் பிரம்மாண்டமான ஒரு அலுவலகத்தை வைத்திருந்தோம். அது தென்மண்டல பொறுப்பாளராக புதிதாக பதவியேற்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து அவர் பதவியேற்று அவர் பங்கேற்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி எங்கள் இளைஞர் நிகழ்ச்சியாக இருந்தது, நம்ம இளைஞர் நிகழ்ச்சியாக இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது கூட நான் கூறியிருந்தேன், இப்ப தென்காசியா இருந்தாலும் முன்னாடி திருநெல்வேலியா இருந்துச்சு. சோ எல்லாம் உங்களுக்கும் சொந்தமானவர் அவரு.
இன்றைய தினத்துல தமிழகத்துல எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு கடந்த 3-4 ஆண்டு காலமாக அதிகப்படியான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் கவுன்சிலர், முன்னாள் ஒன்றிய தலைவர், முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடென்ட், அந்த காலம் எல்லாம் மாறி இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ, அதாவது தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இல்லாத பிஜேபியில அடுத்தது நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் என்கின்ற ஒரு பொய்யான மாயை உருவாக்கியுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு சிட்டிங் எம்எல்ஏ கமலாலயத்துக்கு வந்து இன்னைக்கு வாஜ்பாய் போட்டதுக்கு மாறு போடுறாருன்னா இன்றைய தினத்தில் பாஜக ஆலமரமாக நிற்கிறது. ஒரு மரம் வளர்க்க வேண்டும்னா அதுக்கு முக்கியமான தேவை விதை. இன்னைக்கு இத்தனை நபர்கள் தமிழகம் முழுவதிலும் உள்ளவர்கள் மாற்று கட்சியினர் பாஜகவை தேடி விரும்பி வருகிறார்கள் என்றால் அதற்கு விதை போட்டவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் தான். பெருமை. அதுக்காக சொல்றேன், இங்க இருந்து முதல்ல பிஜேபிக்கு வந்து அந்த கட்சியில் உள்ளவங்க வந்தா கட்சியில வந்து மரியாதை கிடைக்கும், சம உரிமை கிடைக்கும் என்பது நைனா நாகேந்திரனை பார்த்து நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதன் பிறகு பிற நபர்கள் பாஜகவுக்கு பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நமது கட்சி ஒரு சிறந்த நிலைமைக்கு வந்துள்ளது. நேற்று தினம் பாத்தீங்கன்னா கூட கே அண்ணாமலை என்கின்ற ஐபிஎஸ் ஆபீசர் நம்ம கட்சியில சேர்ந்திருக்காரு. அதாவது அவருக்கு வந்து 36 வயசு ஆகுது. இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறது, ஆர்ட்ஸ் படிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது யூபிஎஸ்சி என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அவரோட பெற்றோர்கள்லாம் விவசாயிகள் தான், கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அது அவ்வளவு கடினமா கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல ஒரு பொறுப்புல இருக்காரு. எஸ்பியா இருந்தாரு. இதுக்கப்புறம் பெங்களூர் சிட்டியில வந்து அவ்வளவு டிமாண்ட், சிட்டி டிசிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். பெங்களூர் சிட்டியில டிசியா இருக்கும் பொழுது அவருக்கு இன்னும் குறைந்தபட்சம் 25 ஆண்டு சர்வீஸ் இருக்கு. நிச்சயமா 5 வருஷம் டிஜிபியா இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் சேவை செய்யக்கூடிய இடம் இருந்தால் கூட எனக்கு அதிகப்படியான சேவைகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் வழியில் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கும் பொழுது சில விஷயங்களை செய்ய முடியாது. அந்த ஐபிஎஸ் பதவி, அந்த டெபுட்டி கமிஷனர், அந்த எஸ்பி என்பதை விட பாஜகவின் தொண்டனாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறிக்கொண்டு அந்த பதவியை விட்டுவிட்டு பாஜக வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கும் கட்சியாக, மக்கள் நேசிக்கும் கட்சியாக பாஜக வளம் பெற்று வருகிறது. உங்கள் மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு ராஜேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். 24 மண்டலம் உங்களுக்கு, 24 மண்டலுக்கும் நிர்வாகிகள் தலைவர்களை குறுகிய காலத்தில், கூறிய காலத்தில் உடனடியாக நியமனம் செய்து பட்டியலை என்னிடம் ஒப்படைத்த முதல் மாவட்டமாக அந்த மாவட்டங்களும் போட்டிருக்காங்க. தூத்துக்குடி சவுத் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து மண்டல் நிர்வாகிகள் அறிவிச்சுட்டாங்க. ஆனா யாரும் பட்டியலை கிட்ட கொடுக்கல. அவர் மட்டும் பட்டியலை கையில கொடுத்திருக்காரு, பிரிண்ட் பண்ணி டைப் பண்ணி கொடுத்திருக்காரு. அவருக்கும் எனது பாராட்டுகள். இதை விட முக்கியமா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு செயல்பாடு செய்ய முடியுதுன்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் உங்கள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராமராஜ் அவர்கள். எனக்கு வந்து முக்காவாசி மாவட்டங்கள்ல இருந்து இளைஞர் போன் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு மாவட்ட ஒத்துழைப்பு இல்ல, மாவட்டத்தில் இவங்கள போட சொல்றாங்க, அவங்கள போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, இப்படி பிரச்சனை பண்றாங்கன்னு. அது ஒரு மாவட்டம் தான், 45 மாவட்டத்துல இருந்தா 50 மாவட்டத்துல எனக்கு போன் வந்திருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு. ஆனா 20 திரு ராஜேஷ் அவரிடமிருந்து ஒரு தடவை கூட தொலைபேசியில எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வரவே கிடையாது. அண்ணன் வந்து இளைஞர் அப்பதான் மேல வரும்போது எனக்கு காரணம் தெரிஞ்சிச்சு. அவர் இளைஞர் 2012 இளைஞர் போச்சா இருந்திருக்காரு. அதனால அவருக்கு அந்த கஷ்டங்கள் என்ன, எப்படிலாம் ஒரு அணியோட வேலைப்பாடுகள் பாதிக்கப்படும் என்பதை புரிந்த ஒரு மாவட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து நல்லா வேலை பாருங்க என்கின்ற ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் வழங்கி கொண்டு வருகிறார்கள். என்னோட ஆசை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்களா இன்னைக்கு பொறுப்புக்கு வந்துட்டீங்க. ஆனா பொறுப்புக்கு வருவது இறுதி கிடையாது, ஆரம்பம். இதான் உங்களோட அரசியல் பயணத்தோட தொடக்கம் நினைச்சுக்கோங்க.
நீங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டது இந்த பொறுப்புக்கு வந்ததுதான் உங்களோட தொடக்கம். ஏன்னா அரசியல் அல்டிமேட் கோல், நம்மளோட எண்டிங் பாயிண்ட், நம்ம எங்க போய் சேரணும் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் மக்கள் பிரதிநிதியாக மாறும் பொழுதுதான் அரசியலை நீங்க வெற்றி அடைந்தால். தயவு செய்து நான் இந்த அணியில இருக்கேன், நான் பிரிவுல இருக்கேன், என்னை விட சீனியர் இருக்காங்க, எனக்கு எப்படி சீட்டு கிடைக்கும் நினைக்காது. நான் இன்னைக்கு சென்னையில ஒரு தொகுதியில போட்டியிடும் விருப்பப்பட்டிருந்தேன். நான் மாநில தலைவர்கிட்டையும் மாநில அமைப்பு பொருட்சாட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த தொகுதி நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது, நான் தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது என் சொந்த தொகுதி கிடையாது. அதான் அந்த தொகுதியில இதுக்கு முன்னாடி போட்டியிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் எனக்கு கூறிய அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ சீட்டு கேட்டு வர வேணாம், நீ பாக்குற வேலையில அந்த சீட்டை வேற யாருமே கேட்க முடியாத அளவுக்கு எனக்கு வேலை பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுறுத்தல். ஆகவே நீங்க ஒரு இடத்தை எடுத்து பண்ற ஒர்க்ல உங்க சீனியர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, தம்பி இந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கான், இவன் தான் டிசர்விங் பர்சன், இவன் இடத்த நின்னா நிச்சயமா ஜெயிப்பான், இவனுக்கு நான் வழி விடுறேன் என்று சொல்லும் அளவுக்கு உங்களோட செயல்பாடுல நீங்க நிரூபித்து காட்டுங்கள். அப்படி முடியாவிட்டால் உங்களோட பக்கபலமாக தோளுக்கு தோல் நின்று சீட்டை வாங்கி கொடுக்கற இடத்த நாங்களா இருக்கோம், அதை நான் பாத்துக்கிறேன். பட் முதல்ல வேலை பாருங்க. வேலையோட தொடக்கம் என்பது கிளையில் தான் ஆரம்பிக்க வேண்டும். உங்க பூத்திலேயே உங்களால ஓட்டு வாங்க முடியலன்னா மற்ற இடங்கள்ல சென்று நிச்சயமாக உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்கினாலும் சரி, கவுன்சிலர் உருவாக்கினாலும் சரி, எம்பியை உருவாக்கினாலும் சரி, கிளைதான் முக்கியம். நீங்க பொறுப்புக்கு வந்த உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை ஒவ்வொரு கிளையும் பலப்படுத்துங்க. உங்களோட மண்டல எத்தனை கிளை பட்டியலிடுங்க, கிளைகளுக்கு ஆளுங்களை நியமனம் பண்ணுங்க. கிளை அளவுல கட்சியை கொண்டு போயிட்டீங்கன்னா நம்மள தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் முடியாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பலமே அந்த கிளை தான். அந்த கிளையில நம்ம இளைஞர்களை கொண்டு வந்துட்டனாலே போதும், நம்மள நிச்சயமா யாரும் சீண்ட முடியாது, தொட முடியாது அப்படிங்கிற நிலைமையை நம்ம உருவாக்க முடியும். அதாவது முன்பு இருந்ததை விட உங்களுக்கு நீங்க தெம்பு அதிகமா வந்ததுக்கு காரணமே உங்க பின்னாடி நிக்கிற அந்த கூட்டம் தான். கூட்டம் சேர சேர நம்மளுக்கு தைரியம் அதிகமாயிட்டே வரும். உங்க மனசு நிறுத்திக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர விட நம்ம எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் கிடையாது. நாம் இருக்கும் கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, இந்தியாவிலே அதிகப்படியான எம்பிகளை கொண்ட கட்சி, 1400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி, இந்தியாவிலே அதிகப்படியான மேயர்களை கொண்ட கட்சி, இந்தியாவிலே அதிகப்படியான கவுன்சிலர்களை கொண்ட கட்சி, உலகத்திலே அதிகப்படியான உறுப்பினர்களை கொண்ட கட்சி, நேர்மையான கட்சி, கரப்ஷன் இல்லாத கட்சி, மக்களுக்கான கட்சி, இந்தியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கான ஒரே கட்சி இருக்கும் என்றால் நம்ம எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் கொல்லப்பட்டார். அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுதும் அவருக்கு குரல் கொடுத்த ஒரே கட்சி தமிழகத்தில் பிஜேபி மட்டும்தான். காஷ்மீர் ஆசிஃபா என்கின்ற சிறுமி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட பொழுதும் குரல் கொடுத்த கட்சி பிஜேபி. ஆனால் தமிழகத்தில் இந்துக்கள் துன்புறுத்தப்படும் பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பாக நாமக்கல் மாவட்டத்தில் சிவனடியார் சரவணன் என்கின்ற ஒரு சிவன் பக்தர் வாக்குமூலம் பதிவிடுறார் செல்போன்ல சாவறதுக்கு முன்னாடி. ஆந்தனி வில்சன் என்கின்ற ஒரு காவல்துறை அதிகாரி அவர் துன்புறுத்துவதனால், என்னை அவமானப்படுத்தினால், எட்டி உதைத்ததனால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று வாக்குமூலம் பதிவு செய்து விட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் அவருக்கு குரல் கொடுக்க தமிழகத்தில் ஒரு கட்சிக்கு கூட திராணி கிடையாது. பிஜேபி மட்டும்தான் அவருக்காக பேசிட்டு இருக்கோம். ஆகவே சிவனடியார் சரவணனுக்கும் நாம் குரல் கொடுப்போம், வில்சனுக்கும் குரல் கொடுப்போம், ஆசிஃபாவுக்கும் குரல் கொடுப்போம். இந்த மாதிரி அநியாயம் நடக்கும் பொழுது மதம் என்பதை தாண்டி மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே சக்தியாக பாஜக இருந்து கொண்டு வருகிறது. நாம் அனைத்து மதங்களும் சமம் என்று கூறுவது எதனால் என்றால்,
திரு மோடியும் திரு அமித்ஷாவும் நமது தலைவர் எல்லோரும் யாரா இருந்தாலும் சரி விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்றாங்க, ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்றாங்க, கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்றாங்க. நம்மளுக்கு மத்த கட்சி மத்த மதங்களோட பண்டிகைகள்லாம் விடுமுறை தினமா மாறுறது கிடையாது. எல்லா பண்டிகைகளும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய கட்சியாக இருந்து கொண்டு வருகிறோம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. தேர்தல் அடிப்படையில பூத் கமிட்டி வரைய தயவு செஞ்சு ஆரம்பிங்க. உங்களோட பகுதியில் லீடரா மாறுங்க. நீங்க எங்க போட்டியிட விருப்பப்படுறீங்களோ, எத்தனை பூத் இருக்குன்னு பாருங்க. அத்தனை பூத்துக்கு ஆளை நியமனம் பண்ணுங்க. உங்களோட பொறுப்பு கைக்கு வந்துருச்சு. நீங்க முக்காவாசி பொறுப்பாளராக இருக்கீங்க, பொறுப்பு கையில வச்சிருக்கீங்க, பொறுப்பை பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல தலைவர் கிடைச்சிருக்காங்க. வேலை செஞ்சா யாரும் தடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும், சின்ன சின்ன தடுமாறங்கள் தான் இருக்கும். ஆனா அதுதான் அரசியல். அதுக்கு சொல்ல என்ன பாலிடிக்ஸ் பார்க்க போறீங்க? சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பா வரும். அந்த தடைகள் எல்லாம் தாண்டிதான் வரணும். நான் இன்னைக்கு மாநில பொறுப்பு இருக்கேன், எனக்கு எத்தனையோ தடைகள் எனக்கும் இருக்கு. அதுக்கு நம்ம வீட்டுல உட்காந்துட்டோம்னா வேலை நடக்காது. தடைகளை தாண்டி வருவதுதான் அரசியல். அந்த தடைகளை தடர்த்து எரியுங்கள். அப்பதான் வெற்றி உங்களை தேடி வரும். மன நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க ஒவ்வொருவரும் இந்த வயசுலயே நம்ம நிறைய பார்க்கணும். பார்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு தைரியமும் தெம்பும் வரும். அதே போன்று இந்த சோசியல் மீடியா விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனம் கொடுங்க. இந்த போட்டோவை ஷேர் செய்தால் நன்மை வரும், இதை ஷேர் செய்தால் பணம் உங்களுக்கு கொட்டும், குட் மார்னிங் குட் ஈவினிங் எல்லாம் விட்டுட்டு கட்சி ரீதியான விஷயங்கள், நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகப்படியா பதிவு பண்ணுங்க. மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை புதிய தலைமுறையோ நியூஸ் 7ஓ எந்த டிவி சேனலும் நம்மளுக்காக பேச போறது கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க பண்ற விஷயங்களை திரிந்து விட்டு மாத்தி நம்மளை எப்படி பழி சொல்லான்னு பார்ப்போங்களே தவிர நம்மளை உயர்த்தி விட எந்த விஷயம் எடுக்க மாட்டாங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் சோசியல் மீடியா. Facebook, ட்விட்டர்ல பதிவிடுங்க, பதில் போடுங்க. உங்க நிறைய பேருக்கு திறமை இருக்கு, சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, அதை வெளிப்படுத்துங்க. உங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா. அதுல வீடியோ பதிவு பண்ணி போட்டீங்கன்னா காசு கிடையாது, யாரையும் கூப்பிட அவசியம் இல்ல. சின்ன சின்ன வீடியோ போடுங்க. புதிய கல்வி கொள்கை மாதிரி விஷயங்களை பத்தி அதிகப்படியா பேசுங்க. இன்ஃபேக்ட் நீங்க தூத்துக்குள்ள அறிவிச்சிருக்கேன், இந்த தேதி பிக்ஸ் பண்ணல, தேதி முடிவு பண்ணவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நபர்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் முன்பாக பாஜக இளைஞரணி சார்பாக ஒரு மௌன போராட்டம், டிஎம்கே நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூலும் சிபிஎஸ்இ ஸ்கூல், ஒவ்வொரு சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் மும்மொழி கொள்கை, எல்லா ஸ்கூல்லையும் 3 லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே டிஎம்கே காரணத்துல ஸ்கூல்ல நீங்க 3 லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பீங்க. ஆனா கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல மாநகராட்சி பள்ளி, நகராட்சி பள்ளி ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு 2 கோடி தான் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை கேட்டு அவர்கள் முகத்திலே கிழித்தெறிய வேண்டிய கட்டாயம் பார்க்க எந்த ஒரு இடத்துலயும் மும்மொழி கொள்கையில ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லல. ஏதோ ஒரு மொழியை படிங்க. 3 மொழியை குழந்தை படிக்கணுமா 2 மொழியை படிக்கணுமா என்று முடிவு செய்ய வேண்டியது பெற்றோரும் மாணவர்களுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது என்பதை என்று சொல்ல வேண்டும். எந்த பெற்றோர்கிட்ட கேளுங்க, உங்க குழந்தைங்க 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் வேணுமா? எல்லா பெற்றோரும் சொல்லுவாங்க ஒரு மொழி படிக்கும்பா, நல்லதானு தான் சொல்லுவாங்க. பயமுறுத்துறாங்க, மும்மொழி கொள்கை வந்தா தமிழ் அழிந்து விடும் என்று. நல்ல உறக்க சொல்லுங்க, ஹிந்தி படிப்பதனால் தமிழ் அழிந்து விடாது, ஹிந்தி படிப்பதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அழிந்து விடும். எல்லாரும் இங்கிலீஷ் படிக்கிறோம், இங்கிலீஷ் நிறைய பேசுறாங்க. இங்கிலீஷ் படிச்சனால தமிழ் அழிந்து விட்டதா என்ன? தமிழை யாரும் படிக்க முடியாது, யாருனாலும் படிக்க முடியாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்கொன்றனோட வரிகளை எந்த பிழையும் இல்லாமல் சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கும் போது தமிழ் அதிகப்படியான வளர்ச்சியடைமை தவிர வீழ்ச்சியடையாது என்பதை மக்களுக்கு மும்மொழி கொள்கை மூலமாக அதிகப்படியான வட இந்தியர்கள் தமிழை கத்துக்க போறாங்க. திருக்குறள் அதிக அளவுல வட இந்தியாவில் பேச போறாங்க. தமிழ் வளர்ச்சி அடைய போகிறது. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. புதிய கல்வி கொள்கை மூலமாக 2030க்குள் அனைத்து இந்தியர்களுக்கும் கல்வி என்பது அந்த இதுல போட்டிருக்காங்க, அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மதிய உணவு இருக்கு, அதே மாதிரி காலை சிற்றுண்டி கண்டிப்பாக மாணவர்கள் கொடுக்க வேண்டும் என்று போட்டிருக்காங்க. 3 லாங்குவேஜ், அது மட்டும் இல்லாம கட்டாய தாய்மொழி கல்வி 5ஆம் வகுப்பு வரைக்கும் அனைவரும் எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அந்த மாநிலத்தோட மொழியை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறது. அதிகப்படியான தமிழ் மொழி கல்வி நடைமுறைக்கு வரப்போகிறது. தொழில் கல்வி கொண்டு வராங்க.
5வது முடிச்ச உடனே அவங்க தொழில் கல்வி கற்றுக்கிட்டாங்கன்னா 12th முடிக்கும் பொழுது அவங்க எந்த கோர்ஸ் எடுக்கலாம் என்பதை முடிவு செய்வதை முன்பாகவே கணிக்கக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ஒரு சிறப்பு அம்சங்கள் மிக்க உள்ள ஒரு புதிய கல்விக் கொள்கை நாட்டுக்கு அவசியம், தமிழ்நாட்டுக்கு அவசியம், தமிழ் மக்கள் தமிழ் குழந்தைகளுக்கு தேவை என்பதை உறக்க சொல்லுங்க. ஏன்னா பிரதமரோட தூதுவர்களாக நீங்க தான் மாற வேண்டும், நீங்க தான் மாற முடியும். நம்ம டிஎம்கே மாதிரி காசு கொடுத்து ஓட்டு வாங்க வேணாம். மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே ஓட்டு உங்களை தேடி வருவதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். வரப்போகும் தேர்தல் நிச்சயமாக நமது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை தமிழகத்தில் நம்ம கூட்டணியில் இருக்கோம். கூட்டணியில் இருக்கோம் என்பதற்காக இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யாரும் உங்களுக்கு எந்த நல்லது செய்ய போறது கிடையாது. ஆனா நாளைக்கே நம்ம கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உங்க பகுதி உருவாக்குனீங்கன்னா நீங்க உரிமையா வீட்டுல போய் சட்டையை முடிச்சு கேட்கலாம். நீங்க எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு காரணமா எங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்க என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உருவாக்க முடியும். அதற்காகவாது நமது கட்சி உறுப்பினர்கள் பகுதிகளில் ஜெயிப்பதற்கான வேலைகளை பாருங்க. ஏன்னா மக்கள் பிரதிநிதியாக மாறும் பொழுதுதான் மரியாதை நம்மளை வீடு தேடி வரும். அந்த நிலைமைக்கு நாம் செல்ல வேண்டும். உறுதியாக நாம் கூற முடியும். 1992ல எப்படி திரு எல்.கே. அத்வானி அவர்கள் தலைமையில் 76வது முறையாக ராமர் கோயில் கட்டுவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கிய எல்.கே. அத்வானி அவர்கள் தலைமையில் ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற கோஷம் விண்ணை பிளந்து 96 பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருந்ததோ அதே போன்று தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைவதற்கு வெற்றிவேல் வீரவேல் என்கின்ற படிப்பாங்க. அந்த கந்த சஷ்டி கவசம் நம்மளோட இருந்து முருகன் நம்மோடு இருந்து சூரசமாரம் செய்து பாஜக ஆட்சி அமைய நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார். நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவருக்கும் தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்கும் திரு ராமராஜன் அவர்களுக்கும் மாவட்ட சேர்ந்த நிர்வாகிகள் உங்க அனைவருக்கும் ஒரு பேர சொன்ன டைம் ஆயிடும். ரொம்ப நேரம் கூட நான் காக்க வச்சிட்டேன். நீங்க நிறைய நிகழ்ச்சி என்ன சொன்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆகவே இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். தொடர்ந்து வேலை பாருங்கள். உங்களோட மண்டல்கள் உள்ள டீமை சீக்கிரம் போட்டு பிடிங்க. ஏன்னா தலைவர் எத்தனை மண்டல யாரெல்லாம் இருக்கீங்க கொஞ்சம் கை தூக்குங்க. மண்டல் தலைவர் மட்டும் கை தூக்குங்க. நிக்கிறாங்க நிறைய பேர். மண்டல் தலைவர்கள் கூடிய விரைவில் உங்களோட டீமை போடுங்க, ஃபில்அப் பண்ணுங்க, பட்டியல் கொடுங்க. அடுத்த தடவை டூர் வரும்பொழுது ஏதாவது ஒரு மண்டல நிகழ்ச்சி வச்சு மண்டல நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தமிழகத்தில் நம்பர் 1 மாவட்டமாக தென்காசி மாவட்டம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.